அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர முடியாமல் தவிக்கும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் தவேக கூட்டணிக்குள் ஐக்கியமாக போவதாக வெளிவரும் செய்திகள்தான் தற்போதைய தமிழக அரசியலின் ஹாட்லைன். இப்படி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியில் ஒன்றிணைக்கும் வேளையில் அண்ணா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே திராவிட அரசியலில் ஈடுபட்டு வரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த கூட்டணியில் பாமகவை இணைக்கும் முயற்சியிலும் அவர் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு வருகை தந்த பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்பு அவரை சந்திக்க உருக்கமான கடிதத்தை ஓபிஎஸ் வழங்கிய போதிலும் எடப்பாடி பழனிசாமியின் அழுத்தத்தால் அக்கடிதத்திற்கு பாஜக பதிலளிக்கவில்லை. இதனால் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திக்க முடியாமல் போனது. இதனால் பாஜகவிடம் மிகுந்த நெருக்கம் காட்டி வந்த ஓபிஎஸ் சற்று விலக முடிவெடுத்து மத்திய பாஜக அரசிற்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டார். சமக்ரா சிஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என அறிக்கை விடுத்து பாஜகவிற்கு எதிரான முகத்தை காட்டினார். இந்த பதிவு சலசலப்பை ஏற்படுத்தி முடிவதற்குள் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் 3வது கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்து சலசலப்பை அதிகப்படுத்தினார். தகவலின் அடிப்படையில் சொல்ல எப்பொழுதுமே 3வது அணியோ 4வது அணியோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என தெளிவாக கூறி வந்த தவேக தலைவர் விஜய் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தவுடன் அதிமுகவுடனான கூட்டணி கதவையும் மூடினார். எனினும் அதிமுக சார்பில் தொடர்ந்து தவேகவிற்கு கூட்டணி அழைப்பு விடுக்கப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதான கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்து கொண்டிருக்கும் நிலையில் தங்களது தலைமையில் ஓர் கூட்டணியை அமைத்து தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதற்காக முதற்கட்டமாக அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு அதிருப்தியில் இருக்கும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனை தவேக கையில் எடுத்துள்ளது. ஆபரேஷன் வி என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணியையும் உள்ளே இழுக்க திட்டமிடப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு தவேகவின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இந்த பணிகளை ஒருங்கிணைக்கும் வேளையில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து தேமுதிகவையும் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்ள தவேகவினர் திட்டம் தீட்டி வருகின்றனர். கடந்த 3 முக்கிய தேர்தல்களை ஒன்றாக இணைத்து சந்தித்து வந்த திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலையும் அதேபோல் இணைந்து சந்திக்கப் போவதாக தெரிவிக்கின்றன. அதேபோல் அதிமுகவுடன் பாஜக இணைந்து தேர்தலை சந்திக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டு தேர்தல் போட்டியை சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. தவேகவில் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு இணைவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் விரைவில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.